நம்ம வீட்டு பசங்களுக்கு என்னதான் பீட்ரூட்டை டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தாலும் அதோட கலரை மட்டும் பார்த்துட்டு இது பீட்ரூட்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இது போல் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அவங்க பீட்ரூட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதை பண்ணுறதுக்கு 150 கிராம் அளவு பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 பல் பூண்டு, ஒரு பாதி சைஸ் வெங்காயத்தை இது போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா பெரிய பீட்ரூட்டாக இருக்கிறதுனால அதில் பாதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதை துருவிட்டு இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். என்னடா இது கலர் இப்படி இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. பருப்போடு சேர்ந்து வேகும் போது கலர் சேஞ்ச் ஆகிடும். இதில் கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 3யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி இதை நாம் வேக வச்சு எடுத்துடலாம். எல்லாம் சேர்த்து வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கோம்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நாம் இந்த பருப்பை தாளித்து எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு நான் இங்கே வாசனைக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுபோல் தாளிக்கும் போதும் கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். பருப்பு ரொம்பவும் கெட்டியாக இருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்ரூட் பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பீட்ரூட்டில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.